பாருங்க, நல்லா பாருங்க. வாட் ஹேப்பன் அப்படியே போடுவாங்க. என்ன நடந்துச்சு? எத்தனை வருஷம் என்ன நடந்துச்சு? நல்லா பாத்துங்க. இதுக்கெல்லாம் டைம் எடுத்துட்டு பண்ணுங்க. தமிழ் எழுதுங்க, இங்கிலீஷ்ல எழுதுங்க. வீட்டுல போய் ரிவைஸ் பண்ணுங்க. திருப்பி வந்து எனக்கு டெமோ பண்ணி காட்டணும். படிச்சு எழுதி படிச்சு காட்டணும். அப்பதான் மனசுல பதியும். வாட் ஹேப்பன்லாம் காலம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் அது 100 வார்த்தைக்குள்ள வருது. என்ன நடக்குது? என்ன என்ன நடக்குது? இல்ல, கரெக்டா சொல்லணும். ஸ்பெல் பண்ணு லோகேஷ், ஸ்பெல் பண்ணு. வாட் ஹேப்பன்ஸ். வாட்ங்கிறது வாட் ஹேப்பன்ஸ். வாட் ஹேப்பன்னு சொல்ல முடியாது. வாட் ஹேப்பன்ட் பாஸ்ட் டென்ஸ். இது என்ன நடக்குது? இப்ப சொல்லுங்க, என்ன நடக்கும்? லோகேஷ். அப்ப பாருங்க, இந்த வித்தியாசம் புரியுதா? வித்தியாசம் புரியுதா? அவ்வளவு முக்கியம் அது. இந்த வித்தியாசம் புரியுதா? வாட் வில் ஹேப்பன். என்ன நடக்கும்? அது நடக்கும். அது நடக்கும். இல்ல, அது நடக்கும். அது நடக்கல. அது நடக்கல. அது நடக்கல. அது நடக்காது. இல்ல, அது நடக்காது. பாத்தியா தமிழ்ல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. அது நடக்கும், அது நடக்காது. அது நடக்கல. அவ்வளவுதான். இதுதான் அடிக்கணும். நீங்க அடிக்கணும். அதனாலதான் இவ்வளவு வார்த்தையை போட்டு திருப்பி திருப்பி கொண்டு வர்றது. படப்படன்னு அடிக்கணும். தமிழ்ல சொல்றப்ப அது பாஸ்டா, பிரசண்டா, ஃபியூச்சரான்னு தமிழ்ல புரிஞ்சுட்டாதான் நீங்க இங்கிலீஷ்ல கொண்டே வர முடியும். இட் வில் ஹேப்பன், அது நடக்கும். இட் வில் நாட் ஹேப்பன், அது நடக்காது. இட் டிட் நாட் ஹேப்பன், அது நடக்கல. இப்ப டஸ் நாட் போடுங்க, அது நடக்கிறது இல்ல. எழுதிக்கிங்க. டைம் கொடுக்குறேன், எழுதிக்கிங்க. இட் வில் ஹேப்பன், அது நடக்கும். இட் வில் நாட் ஹேப்பன், அது நடக்காது. இட் டிட் நாட் ஹேப்பன், அது நடக்கல. இட் டஸ் நாட் ஹேப்பன், இது நடக்கிறது இல்ல. ஓ, கம்ப்ளீட்டா அதை புரிஞ்சுக்க. தமிழ்ல புரிஞ்சாதான் இங்கிலீஷ் புரியும். தமிழ்ல போய் நான் நேற்று சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? நான் நேற்று சாப்பிடுவேன்னு, நேற்று சாப்பிட்டேன்னு சொல்ல முடியும். நாளைக்கு சாப்பிட்டேன்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு சாப்பிடுவேன்னு சொல்ல முடியும். அதேதான் அது. மாத்தி சொல்லக்கூடாது. வேர்பை மாத்தி அடிச்சோம்னா புரியாம போயிடும். குயிக்கா பாத்துக்கிறீங்களா? எப்ப அது நடந்தது? எப்ப அது நடந்தது? எப்ப அது நடந்தது? ஈஸியா சொல்லலாம். when did happen தான். டிட்ட பிரிச்சிட்டீங்களா? டிட்ட பிரிச்சிட்டல. when எப்ப அது when it அவ்வளவுதான் happen. எல்லாம் பிரிச்சிட்டல. அதுக்கு தான பிரிக்கிறது நம்ம. when did happen. ஏன் இது நடந்தது? ஏன் இது நடந்தது?